உண்மையிலே அந்த பாட்டியோட அந்த ஜிஹெச் சீன் இருக்குல்ல, உண்மையிலே செம்ம டென்ஷன் பில்டிங் சீன். பாட்டி சும்மா டக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க போலீஸ்க்கே, சொன்னா நான் செஞ்சேன் நீ அவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, என்னமோ பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா வந்து வெயில இருக்க அந்த பொண்ணுக்கு சிப்ஸ் கொடுத்து மைக்க வர வச்சு தூக்கிட்டு போயிட்டு. இன்னொன்னு அவங்க ஹேண்டில் பண்ண விஷயம் பயங்கர சென்சிட்டிவான விஷயம்னா அது செம்ம மெச்சர்டா. இதெல்லாம் நீங்க இந்த இடத்துலதான் பண்ண முடியும், இது போதும் கவர்மெண்ட்ல இது போஸ் கேரக்டர் இவ்வளவு போதும், இவங்க கேரக்டருக்கு இவ்வளவு போதும், ஆனா இவங்களுக்கு மேல ஒருத்தங்க இருக்கு, ஆனா நான் அப்புறமா தான் சொல்லுவேன். நெல்சன் சாரோட டீடைலிங் பார்த்தோன்னா ஒரு விஷயத்துலயும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீன்ல அந்த இது ஐசியூல என்னென்னலாம் நடக்கும், அந்த டேட்டாபேஸ் குழந்தைகளுக்கு போடுறது, சிசிடிவி சீனை பாரு, அதை அப்படியே ஸ்டேஜ் பண்ணி பார்ப்பாங்க பாத்தியா, அந்த சீன்லாம் உண்மையிலே அது ஒரு செம்ம ரைட்டிங். இன்னும் முக்கியமான விஷயம் வந்து பாலாஜி சக்தியோட ஆக்டிங். போலீஸ்காரங்கள வந்து நடுவுல வந்து எதுக்கு வந்து அவங்க இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லி போகும்போதெல்லாம் வந்து அவங்க பேக்ரவுண்ட்ல பேசிட்டே இருப்பாங்க, அந்த ஃப்ரேம் அப்படியே ஜூம் இன்னும் ஜூம் அவுட் ஆகும்போது அப்படியே கேமரா போகும், நானும் என் குழந்தை இப்படிதான் போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஃப்ரேம்.